அதே போல விஜய் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, எங்க கொள்கை தலைவரை அவமதிக்கிறது கண்டனம் சொல்லி ஒரு ட்வீட் சொல்லியிருக்காரு. திரு விஜய் அவர்களும் இந்த ட்வீட்டை போய் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருங்கிற கருத்தையும் முழுமையா பார்த்துட்டு திரு விஜய் அவர்கள் தன் கண்டனத்தை பதிவு பண்ணணும். பார்க்காம பதிவு பண்றது முழுமையா எதையும் தெரிஞ்சுக்காம பேசுறதா நான் கருதுறேன். அவர் முழுமையா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினாருன்னா அவருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் எல்லாமே தமிழகத்துல இந்த பாஜகவுடைய மத்திய அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இது வெறும் அரசியலுக்காக செய்யக்கூடிய தூண்டப்பட்ட ஒரு செயல்பாடு. திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார், டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஏன் காங்கிரஸ் கட்சி உயர்த்தி பிடிக்கவில்லை, ஏன் காங்கிரஸ் கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை கான்ஸ்டியூஷனை அதிகமாக கான்ஸ்டியூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது நேரு தான், அம்பேத்கர் இல்லைங்கிற வார்த்தையை சொன்னது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சாம் பெட்ரோட திரு ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர், அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் சுட்டி காண்பிக்கிறாங்க. அந்த உண்மையை மறைத்து இன்னைக்கு அரசியல் நாடகம் ஆடுகிறார்கள் இந்த எதிர்கட்சிகள். காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே இந்த தவறான கருத்துக்களை வெளியில பரப்பி விடுறதுனால உண்மையான கருத்து இதுதான். சாம் பெட்ரோட உண்மையான கருத்தை மக்கள் தெரிந்து கொண்டா எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பாஜக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஏன் காங்கிரஸ் உயர்த்தி பிடிக்கவில்லை, நேருவை உயர்த்தி பிடிக்கிறீங்க, ஏன் நீங்க டாக்டர் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறீங்க கேள்வியை தான் எழுப்பியிருக்கு. அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் அதை தான் விளக்கம் சொல்றாங்க. இதுதான் விளக்கம்.